வணக்கம் மக்களே, பைக்ஸ் அண்ட் ரைட்ஸ்லேருந்து நான் உங்கள் பிரைட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சைட் பாக்ஸோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதோட அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்மளோட ரைடுக்கு நான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த பாக்ஸ் எங்கே வாங்கினேன், எப்படி ஃபிட் பண்ணணும், கலட்டினது மாட்டினது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், பாருங்கள். ஸோ அதோட செகண்ட் வீடியோ தான் இது. ஸோ எதுக்கும் இந்த வீடியோவில் மறுபடியும் நான் காட்டுறேன். ஸோ ஃபுல் கிளாம்ப் வந்து இது வந்து முக்கியமான கிளாம்பு. இங்கேருந்து ஒரு ராட் கொடுத்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு சாரி கார்டு கழட்டக்கூடாதுன்றனால இந்த எக்ஸ்டென்ஷன் நான் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒன்று அதுமாரி இங்கே இந்த ராடு இங்கே கனெக்ட் ஆகுது. இதுவும் அதே எக்ஸ்டென்ஷன், சேம் லெவல் கட்டுறதுக்காக. ஸோ எதாவது டவுட் இருந்தால் கைஸ் நான் ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை எனக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ட்டையோ கேட்டு நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நான் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது. அண்டு ஸோ அந்த வீடியோவை நான் லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் நான் லாங் ட்ரைவ் போனேன், அதோட ரிவ்யூ, ஸோ இது பாக்ஸோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்துச்சு, நம்ம போட்டிருந்த அந்த நட் அண்ட் போல்ட்டெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நான் வந்து ஏற்கனவே போட்டது வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து என் ஃப்ரெண்டை வச்சு நான் பண்ணியிருந்தேன். அது என்னன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பேன். பட் அது அன்வான்ட்னு சொல்லி என் ஃப்ரெண்டை வச்சு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ராடு வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து இந்த ஷேக் இல்லாமல் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணியிருந்தேன். இந்த ஷேக் இல்லாமல் பண்ணுறதுக்காக இந்த ராடு வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ராடு இருக்கனால உங்களுக்கு இந்த ஷேக் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ரொம்ப அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ராடு ரொம்ப முக்கியம். பட் லாஸ்ட் டைம் அந்த கடையில் பண்ணும்போது இந்த ராடு வந்து அவங்க பண்ணலை. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் அந்த ஷாப்பில் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஷாப்பில் பண்ணாலும் இதை வந்து கொடுக்க சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டாப் பாக்ஸ் நான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நான் இப்போது வீடியோ கிளியராக காட்டணுன்றதுக்காக டாப் பாக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் பாக்ஸ் வந்து இந்த ஷேக் இருக்கும், அப் அண்ட் டவுன் ஷேக் இருக்கும். ஸோ இருந்தனால இதில் வந்து பெண்ட் ஆகி எனக்கு இது ஒரு இடம் கிராக் ஆச்சு, லடாக் போயிட்டு வரும்போது கிராக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மூமெண்ட்டை வந்து நான் அரெஸ்ட் பண்ணணும். இந்த மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராடு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கிளாம்ப்லேருந்து இதிலே ஒரு கிளாம்ப் கொடுத்துட்டு இந்த மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு சைடுமே அந்த கிளாம்ப் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் சென்னை டு கோவா அண்ட் கோவா டு சென்னை மொத்தம் 2000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். ரைட் பண்ண பார்த்தீங்கன்னா என்டையர் ரைடில் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸோ ஷேக்கோ ப்ராப்ளமோ எனக்கு வரல. ஸோ பக்காவாக வந்து ஹோல்ட் ஆச்சு. ஸோ அதான் இந்த ரிவ்யூ. ஸோ மேடு பள்ளம் ஆஃப் ரோடு உங்களுக்கு தெரியும் நம்ம ரைடு எப்படி போகணும். எந்த ரைட்லேயுமே வந்து டாப் பாக்ஸாக இருக்கட்டும், சைடு பாக்ஸாக இருக்கட்டும், பேனியாக இருக்கட்டும், ஃபுல் வெயிட்டோடு தான் கொண்டு போனேன். எந்த ஒரு பிரச்சனையும் வரல, பக்காவாக ஹேண்டில் பண்ணிச்சு. என்கிட்ட கேட்டிங்கன்னா 10 out of 10 நான் கொடுப்பேன். ப்ளஸ் நம்மளோட ரைடர் நவீன் பாக்ஸிக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட்டு. அவர் இல்லைன்னா நான் இந்த இது பண்ணியிருக்கவே முடியாது. அவருனால தான் எனக்கு இந்த கிடச்சிச்சு. ஏன்னா கடையில் நான் போட்டிருந்த மாதிரி கொண்டு போயிருந்தால் கண்டிப்பாக ஷேக் ஆகிருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் இடையில எங்கேயா நிப்பாட்டி நான் மறுபடியும் வேறு மாதிரி மாற்றிருக்க வேண்டியது வந்திருக்கும். பட் தேங்க்ஸ் டு ரைடர் நவீன். அவர்னால பக்காவாக ஹேண்டில் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இதை நானே கலட்டினா தான் உண்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி டாப் பாக்ஸில் எந்த ஷேக்கும் இருக்காது. ஸோ கலட்டி மாட்டுறதும் ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. ஸோ தட்ஸ் த ரிவ்யூ கைஸ். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஐ வில் கீப் அப்டேட்டிங் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.